என்னண்ணா எங்க கிளம்பிட்ட? ஏய், உன் மண்ணியோட திமிர பாத்தியாடா? என்னாச்சு? அவ பாட்டுக்கு ஷாப்பிங் போயிட்டாடா. இவ்வளவு நேரம் குழந்தைய கூப்பிடாம இருக்கா? ஓஹோ, இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காடா. உங்க நட்பை நான் இழக்க விரும்பல. இந்த விஷயத்துல பத்மாவை பத்தி நான் கவலைப்படுறதவே இல்லை. என் மனசுலயும் உங்க மனசுலயும் எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது. டாக்டர், இன்னும் கண்ணே முழிக்கல டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? ஆனா நீ பண்ற பாவம் ஒண்ணுமே தெரியாத உன் குழந்தைய தான் பாதிக்கும். குட் பை. என்ன துளசி, ஒரேடியா சந்தனத்தை பூசிக்கிட்டே இருக்க? சந்தனமே தீந்து போயிடும் போல இருக்கே. அன்னைக்கு ஜலதோஷம் வந்துட போகுது. சாரி. என்ன உன் வளகாப்பு ஞாபகம் பிளாஷ்பேக்ல வந்துருச்சோ? சீ போடி. அது சரி பத்மானி, நீங்க வந்து அன்னைக்கு நலங்கு வைங்க. என்ன உங்க வளகாப்பு பிளாஷ்பேக்ல ஓடாதே? ஓடாது. நோ ஃபிளாஷ்பேக். ஏன்னா நேக்கு எல்லாமே முறையா நடந்தது. இவ வளகாப்புல நடந்த மாதிரி எந்த கலாட்டாவும் நடக்கல. மலர்கள் சூட்டி மஞ்சள் பூசி வளையல் போட்டு திலகம் அணிந்து வாழ்க நீ வாழ்கின்ற. ஐயோ போவே மாட்டேங்குது. சுரேஷ் இங்க வாயேன். என்னண்ணா? நான் இப்ப சொல்றத கேட்டு நீ என் மேல கோவமோ ஆத்திரமோ படக்கூடாது. இல்லண்ணா, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். உன்னை நான் கோச்சுக்கோனா? என்ன விஷயம் சொல்லு. இதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண. எதுக்கு? எதுக்கு நல்லா கேட்க கூடாது. என் மேல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தா இதுல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண. ப்ளீஸ் செலக்ட் பண்றா. இவ போலீஸ் ஆபீசர் பொண்ணு, எம்பிஏ படிச்சிருக்கா. இது நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொண்ணு, பேரு கீதா, எம்எல் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல கருப்பு கவுன் மாட்டிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு எதிராகவே கேஸ் நடத்த போறா. இது நம்ம ஃபேமிலி டாக்டர் மகாதேவனோட கசின் சிஸ்டர். இவனும் டாக்டர் தான். 6 மாசமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க அப்பா இவளுக்கு பெரிய நர்சிங் ஹோம் கட்டி கொடுக்க போறாரு, அதுவும் டி நகர்ல. இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு. பேரு கவிதா கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தினா யார் தெரியுமோ? பரதநாட்டிய மேதை வழுவூராருக்கு பேரன் முறை. அவரோட பொண்ணுதான் இவ. டிசம்பர் சீசன்ல இவ டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லாத சபாவே இல்ல. இன்னைக்கு கூட நார்த்துக்கான சபால இவளோட நாட்டிய ப்ரோக்ராம் இருக்கு. நீ சரின்னு சொன்னா நாம போய் பார்க்கலாம். சரி, இந்த 4 பேர்ல உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இந்த 4 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு. 4 பேரையும் பிடிச்சிருக்கா? ஆமா, ஒருத்தி எம்பிஏ, ஒருத்தி டாக்டர், ஒருத்தி வக்கீல். கடைசியா காட்டினது பரதநாட்டிய பரம்பரையில வந்து இன்னைக்கு பிரபலமாயிட்டு இருக்கிற ஒரு டான்சர். பார்க்க 4 பேரும் ரொம்ப அழகா கலையாதான் இருக்காங்க. இவங்களை பத்தி என்ன நினைக்கிற? இந்த 4 பேரும் நமக்கு தங்கிய பிறக்கலேன்னு வருத்தப்படுறேன். என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி என் தலையில போடுற? ஏமா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நான் கட்டுற மணல் வீட்டையும் கடலையும்
எப்படி டிராயிங் பண்ணலான்னு திங்க் பண்றியா? அம்மா 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 என்ன சொன்ன? போச்சு போ. நான் சொன்னதே நீ காது கொடுத்து கேட்கலையா? நேத்திலேருந்தே நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்னடி சொல்ற? பெரியம்மா சொல்ற மாதிரி சொல்லணும்னா சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமா, நீ உன் ஃப்ரெண்ட் பத்மாண்டி கிட்ட அந்த அங்கிள் நம்ம வீட்டுக்கு காஃபி சாப்பிட வந்தாருன்னு சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டான்னு என் மனசு சொன்னுச்சு. அதனால தான் நான் உன்னை சொல்ல விடல. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு என்னமா தெரியும்? அது சரி, நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த மாமா ஏன் உண்மைன்னு இருந்தாரு? சரி சரி, அதையே பேசிட்டு இருக்காத. சீக்கிரமா வீட்டை கட்டி முடி. அதை முழுசா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கொத்தனார் இல்லாம நானே கட்டணும்னா லேட்டா தானமா ஆகும். இப்படிதான் எங்க மம்மி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எலி பிடிக்கிற பூனை மாதிரி உம்முன்னு இருந்தா எப்படி மம்மி? உன்னோட இந்த பேச்சு தாண்டி எனக்கு மருந்து. நீ ஒன்றும் கவலைப்படாத மம்மி. நான் பெரியவளாகி டாக்டருக்கு படிச்சு இலவசமா ஏழைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் மம்மி. பணக்காரங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கி பெரிய பங்களா கட்டி உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். இப்ப நீ சொன்னியே, இந்த ஒரு வார்த்தை தாண்டி உன்னை பெத்து வளர்த்ததுக்கு எனக்கு முழு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐயா, என்ன மம்மி எமோஷன் ஆயிட்ட? நான் டாக்டர் ஆகணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, உன்னோட கனவு தாண்டி என்னோட லட்சியம். அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் நிறைவேற்றி வச்சிருவேன். அது வரைக்கும் நான் தூங்கவும் மாட்டேன். ஐயோ மம்மி, நீ தூங்கவே இல்லைன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஆயிடுவ. டேய், இந்த போட்டோவை காட்டுனதுக்கு காரணமே வேறடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாண்ணா. நீ எதை மனசுல வச்சுட்டு சொல்றியோ அந்த காரணம் கூட எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம கல்யாண தரகர் மாதிரி இந்த போட்டோ தூக்கிட்டு அலையாத. டேய் சுரேஷ், குழந்தைங்க ஒரு பொம்மையை வச்சு விளையாடும் போது அது கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிட்டா அதையே நினைச்சுட்டு அழும். அது அழுதுண்டே இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட முடியுமா? வேறொரு பொம்மையை வாங்கி கொடுத்து குழந்தைய சமாதானப்படுத்துறது இல்லையா? அது போல இந்த போட்டோவை காமிச்சு என்னை சமாதானப்படுத்த வந்துட்டியா? நான் குழந்தையும் இல்ல, இந்த போட்டோல இருக்கிறவ பொம்மையும் இல்ல. பாசம், பந்தம், காதல், கற்பனைன்னு எத்தனையோ உணர்ச்சிகளை தாண்டி வாழ்றவா. டேய் சுரேஷ், நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். உன்னையே நீ ஏன்டா வருத்திக்கிற? போட்டோவை உண்மைன்னு நினைச்சுண்டு அது முன்னாடி அழற, பேசுற, ஆபீச வந்தது போல கத்தற, கதற, இதெல்லாம் எதுக்குடா சொல்றா? அண்ணா, இதெல்லாம் நீ பாத்தியா? நான் பார்த்திருந்தா பரவாயில்லையே. உன் மனசுல இருக்கிற சோகத்தை கொட்டி தீக்கத்தான் இப்படி எல்லாம் செய்யறேன்னு நான் புரிஞ்சுட்டு இருப்பேனே. அப்ப பார்த்தது யாரு? நம்ம பிரியாடா. அந்த பிஞ்சு குழந்தை பார்த்துட்டு பயந்துடுத்துடா. சித்தப்பா சித்தப்பான்னு உன்னை பாசத்தோட கூப்பிடுறவ உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்தோன்னு பயந்துட்டாடா. அதே ஆண்டிய சித்தப்பா ஏன் நினைச்சுட்டு இருக்கணும்? ஊர்ல வேற பொண்ணே இல்லையே, சித்தப்பா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு என்ன பார்த்து கேட்டாடா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவா. என் குழந்தை சொன்னதை தெய்வ வாக்கா நினைச்சுதான் இந்த போட்டோ எல்லாம் தரகர் மூலமா வாங்கிட்டு வந்தேன்டா. இத பார்த்தாவது உன் மனசு மாறுமோன்னு நினைச்சேன். நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நீ நினைக்கிற, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் மனசு இன்னும் உன்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. மண்ணாங்கட்டி மனசுடா உனக்கு. நீ அவன் மேல வச்சிருக்கிறது காதல் இல்ல, வேகம், வெறி, பொறாமை. அண்ணா, அண்ணான்னு வாயால கூப்பிட்டா மட்டும் பத்தாதுடா, மனசாலையும் நினைக்கணும். இனிமையாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா வெறி பிடிச்ச அலையறத நிறுத்திக்க. அது அவளை மறக்க உதவாது. அவன் மேல உனக்கு வெறுப்பதான் உண்டாக்கும். அந்த வெறுப்பு உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய சொல்லும். ஜாக்கிரதை.
என்ன மாமி பாக்குற? புரியலையா? நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்டே. உன்கிட்ட நான் ஃபீஸே வாங்க மாட்டேன். ஏன்னா நீதான் அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி ஆச்சே. உங்க சந்தோஷத்தில் நான் கலந்துக்கலாமா? ம். என் மேல கிருஷ்ணா குட்டிக்கு கோவம் போல இருக்கு. ஆமா, உங்க பேச்சு டூ. அப்படியா? ஏன் என் பேச்சு டூ? உங்க மேல நான் கோவமா இருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறேன். நேத்து நீங்க அந்த வீட்டுல என் கூட சரியாவே பேசலையே. ஓஹோ, அதான் இந்த கோவமா? ஏன் மேல எனக்கே கோவமா? சாரி துளசி, என்ன மன்னிச்சிடு. உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சத்தமா கத்தி சொல்லணும்னு என் மனசு சொல்லித்து. ஆனா வாய் விட்டு பேச முடியலையே. அதுக்கு காரணம் பத்மாவோட மனசு தான். வேற ஒரு பொண்ணை எனக்கு தெரியும், அவ என் ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னா அவ தப்பா புரிஞ்சுக்குவா. ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்தி ரகலை பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் மௌனமா இருந்தேன். என்ன பண்றது, பத்மாவோட குணம் அப்படி. ஏன் அவளை குறை சொல்றீங்க? அவ மேல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவளுக்கு உங்க மேல இருக்கிறது அளவுக்கு அதிகமான பாசங்க. அவளுக்கு மட்டும்தான் நீங்க சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சராசரியா எல்லா பெண்களுக்கும் இருக்கிற குணம். என்னன்னே தெரியல துளசி, உங்க நட்பை நான் இழக்க விரும்பல. இந்த விஷயத்துல பத்மாவை பத்தி நான் கவலைப்படுறதவே இல்லை. என் மனசுலையும் உங்க மனசுலையும் எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது. நீங்க, உங்க குடும்பம், உங்க வீடு எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணா என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. என் மனசை எதுவுமே பாதிக்காது. ஏன்னா என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறது என்னோட கிருஷ்ணா தான். அவதான் என்னோட உலகம், என்னோட மூச்சு. அவ ரொம்ப புத்திசாலி கூட. அதுவும் அவ டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா. நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன். படிக்க வைப்போம்னு சொல்லுங்க. ஆமா, இனிமே அவ உங்க கிருஷ்ணா மட்டும் இல்ல, என்னோட கிருஷ்ணாவும் கூட. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அது குடும்பம், ஆனா இது நட்பு. நம்ம புனிதமான நட்பு மேல சத்தியமா சொல்றேன், அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளை நான் டாக்டர் படிக்க வைக்கிறேன். அந்த ஓயாத கிருஷ்ணா எங்க காணோம்? கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. கிருஷ்ணா, அம்மாவை பாருமா. பயப்படாதம்மா, கிருஷ்ணா, ஒண்ணு இல்ல. கிருஷ்ணா, ஒண்ணு இல்லம்மா, சும்மா மயக்கமா தான் கிருஷ்ணா. இருக்கா. ஐயோ, கால் கதவு தர. ஆச்சு இவளுக்கு. சீக்கிரம். உள்ள போ. கிருஷ்ணா, அம்மாவை பாருமா. கிருஷ்ணா, என்னமா ஆச்சு உனக்கு? கிருஷ்ணா, தலை வலிக்கிறது. சௌந்தர்யா, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அவதான் வீட்லயே இருக்கிறது இல்லையே. எங்க போறா, எப்ப வரான்னு தான் சொல்லவே மாட்டேங்கிறாளே. அம்மா, நீயாது? ஓ, அம்மாவும் இல்ல, விசேஷத்துக்கு ஏதோ போயிருக்காங்கல்ல. வீட்ல தலைவலிக்கு காஃபி போட்டு தரது கூட யாருமே இல்லை. சௌந்தர்யா எங்க போயிருப்பா? ஒருவேளை குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போயிருப்பாளோ? அப்படிதான் இருக்கும்.
என்ன பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இன்னும் வீட்டுக்கு போல? அம்மா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இன்னும் வரல. நான் வேணா ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விடவா? வேணாம், எங்க அம்மா வந்துடுவா. டைம் வேற ஆகிப்போச்சு, நான் வேற வீட்டுக்கு போகணும். நீ சின்ன பொண்ணு வேற, உன்னை தனியாக விட்டுட்டு நான் எப்படி போகிறது? இல்ல, நீங்க போங்க, அம்மா வந்ததும் நான் போயிடுவேன். பரவாயில்லம்மா, நான் கொஞ்ச நேரம் இது பார்க்குறேன். சரி, நான் டீ வாங்கிட்டு வரேன், சாப்பிட்றியா? வேண்டாம், எங்க பாட்டி டிஃபன் காஃபிலாம் வச்சிருப்பா. வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுறேன். ஸ்கூல் விட்டு 1 மணி நேரம் ஆறுது, இன்னும் குழந்தைய கூட்டிட்டு வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ ஊர் சுத்துறது பத்தாம குழந்தைய கூட்டின்னு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாளா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன பாப்பா, இன்னும் உங்கள் அம்மா வரலையா? எங்க அம்மா ஏன் வரலன்னு எனக்கே தெரியல. சரி, உன் வீடு எங்கே இருக்கு? டி நகர்ல. நான் திருவள்ளூரில் இருக்கேன், நீ டி நகரில் இருக்க. இந்த கோடியில் விட்டுட்டு அந்த கோடிக்கு எப்படி போகிறது? பரவாயில்ல, நீங்க போங்க. அம்மா வந்த உடனே நான் போயிடுறேன். மனசு இல்லையே பாப்பா, நீ வேற சின்ன குழந்தையா இருக்க, உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லையே. நாட்டில் வேற குழந்தைகளை கடத்திட்டு போய் பணம் பறிக்கிற கும்பல் நிறையா இருக்கே. சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுவாங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா, யாராவது வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன், கொஞ்சம் தைரியமா இரு. என்ன இந்த மெசேஜ்? சௌந்தர்யா மெசேஜ் அனுப்பியிருக்க. குழந்தைய ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வாங்க, நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் விட்டு 1 hour ஆகுது, இப்ப போய் குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்க. என்னண்ணா எங்க கிளம்பிட்டேன்? ஏய், உன் மண்ணியோட திமிர பாத்தியாடா? என்னாச்சு? அவ பாட்டுக்கு ஷாப்பிங் போயிட்டாடா. இவ்வளவு நேரம் ஆகியும் குழந்தைய கூப்பிடாம இருக்க. ஓஹோ, இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காடா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, கண்ணு திறந்து பாருடா செல்லம், அம்மா வந்திருக்கேன். செல்லம், எழுந்துருடா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். துளசி ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க, கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே 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 அண்ணே, நீ டென்ஷன் நான் போய் அவளை ஆகாத. கூட்டிட்டு வந்துடுறேன். பரவாயில்லண்ணே, நீ இரு, வேலை பார்த்துட்டு இருக்க. நான் போய் பிரியா கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல நான் போறேன்டா. பரவாயில்ல, நீ இரு, நான் போய் பிரியா கூட்டிட்டு வந்துடுறேன். பத்திரம்டா, குழந்தை பத்திரம்டா. டோன்ட் வரி, நான் எதுவும் ஆகாது, நான் போயிட்டு வந்துடுறேன். இவளுக்கு திமிர பாத்தியா? இவ்வளவு நேரம் கழிச்சு. என்ன பாப்பா அது, உங்க அம்மா பொறுப்பு இல்லாம இருக்காங்களே. ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நிர்வாகத்தை குறை சொல்றாங்க, வாட்ச்மேனை கண்டபடி திட்டுறாங்க. இவங்க எல்லாம் தப்பு பண்ணும்போது நான் என்னமா பண்றது? ஒரு ஆட்டோ போடுங்க, என்னை என் வீட்டில் விட்டுட்டு நீங்க அதே ஆட்டோல போயிடுங்க. சரியா போச்சு போ. உன்னை டீனர்ல விட்டுட்டு நான் திருவள்ளூர் போறதுக்கு ஆட்டோவுக்கு எவ்வளவு பணம் கேட்பான் தெரியுமா? எங்க அம்மா பே பண்ணுவாங்க, பணம் நிறைய வச்சிருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. ஓ, பணக்கார திமிரில தான் இந்த அளவுக்கு கவனம் இல்லாம இருக்காங்களா? சரி இரு, நான் ஆட்டோ பாக்குறேன். சொல்றத கேளுங்க, இப்போ டாக்டர் வந்துருவாரு, அழாதீங்க. துளசி அழாதீங்க. ஹலோ ஹலோ, என்ன பத்மா, என்ன முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ண? ஆ, இல்ல, ராத்திரி டிஃபனுக்கு பணியாரம் செய்யவா இல்ல இடியாப்பம் தேங்காய் பாலோடு செய்யவா? அத கேக்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஐயோ, ஏதாவது செஞ்சு தொலை. ஹலோ ஹலோ, துளசி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன இப்படி
மூஞ்சில அரைஞ்சா மாதிரி போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார். உடம்பு கிடம்பு சரியில்லையோ? ஷிஷோ. டாக்டர், இன்னும் கண்ணே முழிக்கல டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் நீங்க பயப்படுற டாக்டர். மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. குழந்தையோட வயித்துல கடல் தண்ணி நிறைய உள்ள போயிருக்கு. அதை வெளியில எடுத்தா உடனே குணமாயிரும். நீங்க வெளியில இருந்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் வெளியில போங்க. ப்ளீஸ் டாக்டர், நான் மட்டும் இவ கூடவே இருந்துக்கிறேன் டாக்டர். இவ கண் முழிச்சாதான் எனக்கு உயிரே வரும் டாக்டர், உயிரே மா. வரும். ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் போறேன். சரியாயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சொல்றது புரிஞ்சுங்க ப்ளீஸ்.